ஆண்டின் பொதுக்காலம் 30வது வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 13 அருள்வாக்குகள் 22 தொடக்கம் 30 வரை. நம் வாழ்க்கையில் ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகள் நாம் எழுப்புகின்ற தவறான கேள்வியிலிருந்தே அரும்புகின்றன. நாம் தவறான கேள்விகளை கேட்கிறோம், அதனால் தவறான பதிலையே பெறுகிறோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு முதலாக திருத்த விரும்பும் தவறான முதல் கேள்வி, ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா, அல்லது எத்தனை பேர் மீட்கப்படுவார்கள் என்பதே தவறான கேள்வி. மாறாக சரியான கேள்வியை எப்படி கேட்டிருக்க வேண்டுமென்றால், நாம் அனைவரும் எப்படி மீட்கப்படுவோம் என்பதுதான். இயேசு எத்தனை பேர் மீட்கப்படுவார்கள் என்று எண்ணிக்கையை சொல்லவில்லை, மாறாக மீட்பு அடைய வழியை காட்டுகிறார். இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயன்றால் நாம் மீட்கப்படுவோம் என்று கூறுகிறார். அந்த வாயில் எங்கே இருக்கிறது என்பது நாம் எழுப்புகின்ற தவறான இரண்டாவது கேள்வி. எங்கே அந்த வாயில் இருக்கிறது என்று கேட்பது 7 கடல்களை 7 மலைகளை தாண்டி அங்கே ஒரு குறுகிய சுரங்கப்பாதை, அந்த வழியில் சென்றால் புதையல் கிடைத்துவிடும் என்று சொல்வது போல இருக்கிறது. எங்கே அந்த நுழைவு வாயில் என்பது தவறான கேள்வி. யார் அந்த நுழைவு வாயில் என்பதே சரியான கேள்வி. நுழைவு வாயில் என்பது ஒரு இடத்தை குறிப்பது அல்ல. நுழைவு வாயிலை உலக வரைபடத்தில் தேட முடியாது. நுழைவு வாயில் என்பவர் ஒரு நபர். அந்த நபர் இயேசு கிறிஸ்து. ஆடுகளுக்கு வாயில் இயேசு கிறிஸ்துவே. மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்பது நம்முடைய 3வது தவறான கேள்வி. மாறாக ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கும் கேள்வி, நான் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை. நம் தொடக்கம் நன்றாக இருக்கும், நல்ல செயலை நம் வாழ்க்கையில் தொடங்குவோம். ஆனால் நாம் தொடர்ந்து அந்த நல்லவற்றை செய்ய அந்த உறுதிப்பாட்டு நிலையிலிருந்து தவறிவிடுகிறோம். 10 நல்லது நாம் தொடர்ச்சியாக செய்வதற்குள் நாம் வலுவிழந்து பல சோதனைகளுக்கு ஆட்படுகிறோம். ஆனால் உறுதிப்பாடும் அர்ப்பணமும் இருக்கின்ற போது அந்த தவறு நேரிடாது. இன்றைய நற்செய்தியில் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீர் வீதிகளில் கற்பித்தீர், நாங்கள் தினமும் திருப்பலிக்கு வந்தோம், ஜெபமாலை சொன்னோம், பல ஆலயங்கள் கட்டினோம், பல ஆலயங்களை அழகாக புனரமைத்தோம் என்று சொன்னாலும் இயேசு எனக்கு உங்களை தெரியாது என்று தான் சொல்லுவார். தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து கேட்க வேண்டும். இப்படி தவறான கேள்விகள் நம்மை தவறான பதில்களுக்கு இட்டுச் சென்று நம்மை விரக்தியில் ஆழ்த்துகின்றன. எத்தனை பேர் மீட்கப்படுவோம் என்று கேட்பதை விட எப்படி மீட்கப்படுவோம் என்றும், எங்கே அந்த வாயில் உள்ளது என்பதை கேட்பதை விட யார் அந்த வாயில் என்றும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதை விட நான் என்ன தொடர்ந்து செய்ய வேண்டும் என்னுடைய மீட்புக்கு, அதுதான் சரியான கேள்வி. நம் இதயங்களை பார்த்து நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். என் இதயத்தில் என்னென்ன கேள்விகள் பதிலளிக்கப்படாமல் இருக்கின்றன? ஒருவேளை நமது வழிகளுக்கான காரணம் வாழ்க்கையில் தவறான கேள்விகளை கேட்பதுதான். ஆமீன்.